வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி ஸ்பைசியான டேஸ்டான கறி வதக்கல், அதாவது மட்டன் வதக்கல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கறி வதக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிடலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் 3 சிவப்பு மிளகாயை பொடியாக கிள்ளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்து சீரகம் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, 1/4 இன்ச்சு பட்டை, 2 கிராம்பு, அன்னாச்சி பூ 1 இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இனி நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இதோடு சேர்த்துக்கிடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். இந்த டிஷ்ஷுக்கு நல்லெண்ணெயும் சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதை ரெடி நம்ம ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 5 முந்திரி பருப்பை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிடலாம். அது நல்லா ஒன்று போல் வதக்கி விட்டுருவோம். அந்த பச்சை வாடையெல்லாம் போகிடட்டும். ஒரு தக்காளி பழத்தை நல்லா மிக்சியில் போட்டு மைய விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதை இதோடு சேர்த்து பச்சை வாடை போகிற வரையும் நம்ம நல்லா வதக்கி விடணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடலாம். இனி 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பேஸ்ட், அதாவது காய்ந்த மிளகாய் பேஸ்ட். இது எப்படி ரெடி பண்ணணுங்கிறதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கிடலாம். அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா 1/4 கிலோ கறியை நல்லா கழுவி உப்பு மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்லா ஒன்று போல் கிளறி விடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு, அதாவது கறி வேகிற தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். ஏற்கனவே கறி கழுவி உப்பு போட்டு வச்சுருக்கேன், அதனால் அளவாக சேர்த்துக்கிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு நல்லா வேக விட்டுருவோம். மீடியம் ஃப்ளேம்லேயும் 1/2 மணி நேரமாவது கறி வேகணும். நல்லா சாஃப்டாக வேகிற வரையும் நம்ம அப்பப்போ திறந்து பார்த்து அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். இதுக்கிடையில் நம்ம மசாலா அரைச்சிக்கிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 இன்ச் பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுவோம். இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த பொடியை இனி நம்ம கறி வெந்ததும் சேர்க்க போகிறோம். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கறி நல்லா சுருள வதங்கிருச்சு. கறி வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை இதோடு சேர்த்து ஒன்று போல் கிளறி விடணும். இனி கொஞ்சமாக அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே நம்ம இனி கறியை ஓப்பன் பேனில் வேக வைக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேன். மிளகுத்தூள் நீங்கள் இறக்குற ஸ்டேஜில் சேர்த்து கிளறி இறக்குனா போதும். நான் இப்போ சேர்த்து லோ ஃப்ளேமில் போட்டு இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வர வரையும் வேக விட போகிறேன். நமக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த லெவலில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ கறி வதக்கல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது இன்னும் வற்றணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம லோ ஃப்ளேமில் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணணும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.